தோன்றி தோண்டாம நன்று. அப்படிப்பட்ட வள்ளுவர் வாக்கு கணக்கு பூ மணக்கு புகழ் மணக்கு பொற்கள் மணக்கு இசை மணக்கு இனிய செந்தமிழ் மணக்கு. அப்படிப்பட்ட இந்த கள்ளிக்காட்டை ஆண்டு வரக்கூடிய நண்பராயருக்கு மனைவியாக திரௌபதி என்ற பெயருடன் அனுதினமும் கணவரை காண்பது வழக்கம். நேரமாகிவிட்டது, அவை யாரையும் காணவில்லை. யாருக்கு குனிந்து பணிவன்போடு வணக்கத்தை வைக்கிறார். நீ இந்த பாட்டு யாரு எழுதி கொடுத்தது உனக்கு? வாஜாரா உள்ள இருந்து என்ன பாடின? சும்மா அடிக்காதமா, முண்டை கட்ட ஓடி போகுது. பாம்பு முட்டையும் வச்சுக்கிறேன். எப்ப பெரியா? 3ஆம் சனிக்கிழமை தான் பெரிக்கும். பெரிச்சிட்டு 4ஆம் சனிக்கிழமை மேட்ச் கிளம்பிடும். ஆமா, என்ன இவ்வளவு நேரம் எங்க வர? ஏமா கேக்குறேன்? ஐயா பொதுவான மேட்ச். ஓ பெரியவரா. ஐயா பொதுவான மேட்ச் நீங்க. சரி. எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் சேர்ந்து எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அட பாயிண்ட் நம்ம காலகாலத்துல வயசு ஆகுது, கல்யாணம் பண்ணணும்டா. நான் கல்யாணம் வாங்கிட்டேன். ஏன்? பொண்டாட்டிக்கு மூஞ்சிக்கு என்ன வாங்கி தரணும்? பொண்டாட்டிக்கு மூஞ்சிக்கு எண்ணெய் வாங்கி தரணும். தலைக்கு பகுல் வாங்கி கொடுக்கணும். தலையில பவுடர் கொட்டிக்குவாங்க, மூஞ்சில எண்ணெய் சேர்த்திக்குவாங்க. காலுக்கு மூக்கு சேர்த்து கொடுக்கணும். காலுக்கு மூக்கு சேர்த்துக்கணும். மூக்குக்கு எது எடுத்து கொடுக்கணும்? கொலுசு எடுத்து கொடுக்கணும். ஆடே எல்லாத்தையும் மூதேவி காலுக்கு கொலுசு எடுத்து கொடுக்கணும், மூக்குக்கு மூக்கு சேர்த்து கொடுக்கணும், தலைக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கணும், மூஞ்சிக்கு பவுடர் வாங்கி கொடுக்கணும். எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பொண்ணு போய் பாத்துட்டாங்க. சரி. தாலி கட்டி சும்மா விடல. என்னாச்சு? எங்க மாமியார் வீட்டுக்கு மறு கிட்டு போறாங்க. அடடே ஆமாடா. எனக்கு பயமா ஆகி போச்சு. சரி. அங்க இட்டுமா என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ. நீ 2ஆம் கட்டணா செப்பாவா? எங்க மாமியார் வீட்டு உள்ள போய் வாங்க கால எடுத்து வச்சா. சரி. எங்க மாமியார் பாத்துட்டாங்க. மரும்புல வந்துக்கிறாரு, பணமரத்தை எடுத்து போட்டு பொழக்கட்டு. பணமரத்தை எடுத்து போட்டு பொழக்கட்டுன்றாங்களா? எங்க வீட்டை ஒரு வெறு கூட பொழக்க மாட்டேன் நான். நீ பணமரத்தை பழக சொல்றாங்க. சரி. என்ன மாமியாரே பணமரத்தை பழக சொல்றேன்னு கேட்டேன். மரத்துல பழங்களுக்கு வச்சுக்கிறேன், எடுத்து சாப்பிடுப்பா அப்படின்றாங்க. அத அந்த மாதிரி வார்த்தையில சொல்லிருக்காங்க. 5 நாள் மருவு நல்லா கடை போடலாம் நடந்தது. சபாஷ். 6ஆம் நாள் வீட்டுக்கு கிளம்ப போறேன். எங்க மாமியார் கேக்குறாங்க, மரும்புலிய எதனா பலகாரம் விட்டு போயிருந்தா சொல்லு, நான் ரெடி பண்ணி தரேன்னு சொன்னாங்க. சரி. என் மனசுல கருத்து தீர்த்து சொல்லிட்டேன். மாமியார எல்லா பலகாரம் சாப்பிட்டு வெறுத்து போச்சு. சரி. ஒரே ஒரு பலகாரத்து மேல மூஞ்சி வீங்கி போச்சு. என்னப்பா பலகாரம்னு கேட்டாங்க. சிமிலி பலகாரத்து மேல மூஞ்சி வீங்கி போச்சு. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு அது தெரியவே தெரியாதுடா. அது தெரியாது. ஆமா. அந்த காலத்துல இட்டாங்க. சிமிலி பலகாரம்னா எப்படி இருக்கா? காப்படி எள்ளு, அரைப்படி வேர்க்கடலை, காலைக்குள்ள வெள்ளம், இத 3த்தையும் உரல்ல போட்டு இடிச்சு நல்லா கோழி கட்ட மாதிரி புடிச்சு கொடுத்தாங்க. ஆமா. ஒரு உண்டி எடுத்து சாப்பிட்டேன். சரி. அவ்வளோ டேஸ்டா இருந்தது. ஆமா. எனக்கு ஒரு யோசனை. சரி. இந்த தொக்கே போல டேஸ்டா இருக்குதுன்னா ஆமா அந்த சாறு மொத்தம் உரல் உள்ள தானே. அடடே, இந்த எள்ளு வேர்க்கடலை வெள்ளத்தை போட்டு இடிச்ச அந்த உரல்ல வர திப்பிதான் அது. அதுவே இவ்வளவு ருசியா இருக்குதுன்னா அந்த சாறு எங்க இருக்கா? அந்த இடிச்ச உரல் இருக்குமே, அந்த சாரை சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு யோசிக்கிறேன். உடனே சம்சாரத்தை கூப்பிட்டேன். சரி. ஏ முனிமா,
இங்க அங்கேயும் பாய போடாத நீட்டா ஒரு மாதிரி பாய போடுவேங்க. யாருக்கு? உனக்கு? பாய போட்டா சரி. இன்னொரு பொழுது உங்க அம்மா கூட போ படுத்துக்கணும். எல்லாம் தூங்குறாங்க. சரி. எனக்கு தூக்கம் வரல. ஞாபகம் மொத்தம் எங்க இருக்குது? உரல் மேலதான் ஞாபகம் இருக்கு. உங்க மாமியார் உரல் மேல இருக்குது உனக்கு? ஆனா பாவமே, ஏன்னா அந்த சாரை சாப்பிடணுமே, அந்த ருசி. நைட்டு 1 மணி ஆச்சு. ஏன்னா துணியை மொத்தம் கைட்டி எடி வச்சுட்டேன். நான் சிக்க போதுன்னு. சரி சரி. நான் எந்த உருவத்துல இருக்கிறேன்? எப்படிங்கிற? பிறந்த உருவத்தோட இருக்கிறேன். சரிதான். நீட்டா போன ஒரு உள்ள தனி உள்ள விட்ட அப்படி நாக்க போட்டு நக்கன அடி பேஸ்மெண்ட்டுக்கு பூச்சி தலை நக்கெட்டு தலையை வெளியே எடுக்கிற வரமாச்சு. ஆனா பாவமே, நடுராத்திரி நீ ஒண்டேதாங்கிற. ஐயோ 4 கால பாஷையில நின்னுங்கறேன். எங்க மாமியாருக்கு கண்ணு தெரியாது. ஐயோ பாவம். பார்வை. சரி. எங்க மாமியார் விட்ட எருமாடு கண்ணு போட்டுக்குது. அது 4 மணிக்கெல்லாம் கண்ணு விடுவாங்க. எங்க மாமியார் ஏந்துக்குனாங்க. ஏந்து என்ன பண்றாங்க? அடடே, காலையில மரும்புல ஊருக்கு போறேன்றாருன்னு காய் போட்டு கொடுக்குறீங்க. அப்படின்னு சொம்புல தண்ணி எடுத்துக்கிறேன். கலக்காணி எடுத்துக்கிட்டு வராங்க. ஐயோ நான் பிறந்த உருத்தோட நின்னுங்க 4 கால பாஷையில. எங்க மாமியாருக்கு கண்ணு தெரியல. உடனே எங்க மாமியார் தண்ணிய போட்டு அடிக்கிறாங்க. எனக்கு தெம்பாகுது. இன்னும் கரப்பாங்களானுது. மாமியார மாடு நினைச்சுட்டு அவங்க கை வைக்கிறாங்க. அவங்க தாடி பார்த்தீங்கன்னா 3 காம்பு இருக்குமே, 1 காம்பு 4 காம்புல 1 தாங்குது. மாமியார சிமிலி பழத்துக்கு ஆசைப்பட்டு தலையை உள்ள விட்டுட்டா என் பிராந்த புடிச்சுட்டு வாங்காத எருமாடு தெருவுல கட்டி வச்சுக்கிட்ட அங்க போய் சொல்லுன்ற அங்க போய் பாரு. யாரு கட்டின்னு சொல்லாத, சொன்னாக்கா அசிங்க. சொன்னா ஒரு 10 பொம்பளை கட்ட மட்டும் சொல்லு. வெளியில எங்கன்னா சொன்ன அசிங்கன்னா 10 பொம்பளை கிட்ட மட்டும் சொல்லுன்ற. அதுக்கப்புறம் ஒரு வச்சு வெளியே எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வெளியே மான இணங்குதாடா உனக்கு. கதையை வந்து மேடம் சொல்லிங்கிற. அருவாமனையில இருந்து வரமா? அரண்மனையிலிருந்து. ஆமா ஐயா வர சொல்லி உத்தரவுமா? என்ன உடனே போய் வச்சாங்க. ஆமா போய் ஆச்சு சொன்னாரு. ஆமா போடா